Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல் டிடிஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பிரெட் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். லெஃப்ட் ஓவர் பிரெட் இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் பிரெட் பீசஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபீஸை வந்துட்டு குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தாலும் சரி, ஸ்கூல்லேருந்து வரப்போகிற குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தாலும் சரி, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு பிடிச்ச காய்கறிகள் இல்லாட்டி குட்டீஸ்க்கு பிடிச்ச காய்கறிகள் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கேப்சிகமும் போட்டிருக்கேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். காய்கறிகள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு, சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக நம்மளுக்கு தேவைப்படுறது பிரெட் க்ரம்ஸ், அதாவது பிரெட்டை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். மிக்சியில் பொடி பண்ணாலே போதும். இன்றைக்கி நான் வந்துட்டு 6 பிரெட் எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்மளுக்கு தேவைப்படுறது இட்லி மாவு. இது வந்துட்டு ஃப்ரெஷ் மாவு இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஓவர் மாவு இருந்தாலும் சரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு நான் ஊற்றிருக்கேன். இது வந்துட்டு பைண்டிங்காக தான். இப்போ அடுத்ததாக 2 முட்டை உடச்சி சேர்த்திருக்கேன். அடுத்ததாக நம்ம வந்துட்டு வதக்கி விட்ட காய்கறிகள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கலக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு தெரியும். நான் வந்துட்டு இதை அடை மாதிரி செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு தோசை பதத்துக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு மறுபடியும் கலந்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம இதை சுட்டெடுக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி ட்ரை பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. சூடான தவா மேலே கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ண இந்த மிக்சரை அடை மாதிரி ஊற்றிட்டு தேவையான எண்ணெயும் ஊற்றி நல்லா 2 பக்கமும் சுட்டெடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுவையான பிரெட் அடை அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்துட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு இது செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நம்ம சர்வ் பண்ணிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காயை கொஞ்சம் நேரம் வதக்கி இருக்கோம். நம்ம வந்துட்டு பச்சையாக கூட, அதாவது ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே நல்லா தான் இருக்கும். ஸோ பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு அடை கிடச்சிருக்கு. இதை இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக உள்ளேயும் கரெக்டாக வெந்திருக்கு. இதுக்கு வந்துட்டு தொட்டுக்க சாஸ் இருந்தால் போடும், இல்லாட்டி அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த ரெசிபிக்கு நம்ம போயிடலாம். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்ச பிரெட் பீஸா தான். எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது பெரிய ஆனியன், தக்காளி, கேப்சிகம். இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கணும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் 1/2 டீஸ்பூன் அளவு ஓரிகானோ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், பிரெட் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒயிட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிரெட்டுக்கு மேலே கொஞ்சமாக பீஸா சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு மாட்சரெல்லா சீஸும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற ஆனியன் கேப்சிகம் மிக்சரை போட்டு மறுபடியும் சீஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்துட்டு சூடான தவா மேலே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பிரெட் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சு 3லிருந்து 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு டோஸ்ட் பண்ணால் போதும். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பரான பிரெட் பீஸா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள். வெளியில் வாங்காமல் வீட்டிலையே குட்டீஸ்க்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஞ்ச 2 பிரெட் ரெசிபீஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ரெசிபீஸோட நெக்ஸ்ட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர்.